விஸ்வாசம் படத்தினுடைய ஸ்டோரி பிடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணிருக்கோம். அந்த வீடியோ வந்து செம்மையா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அதை நீங்க பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நியூஸ்லாம் ஒண்ணு டக்கு டக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நெட்டிஃபை கிளிக் பண்ணி வச்சிருங்க. கூடவே இருக்க சாப் கார் மதிர் கார் பெல் மார் பெல், அதாவது பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதான் அப்படி சொல்ல வந்தேன். சரி, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2018ல நிறைய ஹீரோக்கள் படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா ஒரு சில ஹீரோக்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ரசிகர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அப்டேட், ஏதாவது டீசர், ட்ரெய்லர், ஃபர்ஸ்ட் லுக், இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல டீசர், ட்ரெய்லர் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா ஆக்கிட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கா வர வச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான படங்கள் என்னென்ன, அது என்னென்ன டீசர்லாம் வந்து எந்தெந்த லைக்ஸ் வாங்கியிருக்கு, எத்தனை வியூஸ் போயிருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த இதுல யாரை ஃபர்ஸ்டா நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லாம் கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படி மாதிரி பிளேஸ்லாம் கொடுக்க முடியாது. அதிகமா யாருக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இவர் படம் ஓப்பனிங் அப்படிங்கும்போது எல்லா ஆடியன்ஸுமே, அதாவது நம்ம தளபதி ஆடியன்ஸா இருக்கட்டும், தல அவர்களோட ஆடியன்ஸா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ஆடியன்ஸா இருக்கட்டும், எல்லா ஆடியன்ஸுமே போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அந்த மாதிரியான ஒரு படம் தான். என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதே தாங்க 2.0 சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னு நீங்க நினைக்கிறது நல்லா தெரியுது. தமிழ் படம் 2.0. சோ இந்த படம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல்ல எல்லாருமே வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு தமிழ் சினிமாவில் இருக்க ஒவ்வொரு படத்தையும் வந்து ஒவ்வொரு சினிமா அழகா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பேசிக்கலி வாட்ச் மெக்கானிக், எப்பா இதை பார்த்தா என்ன வாட்ச் மெக்கானிக் மாதிரியே தெரியுது, அந்த மாதிரி ஓட்டுறது. அதுக்கப்புறம் சிவாவாகிய நான் அந்த அல்றது, ரீசெண்ட் டேஸ்ல தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓட்டினாங்க. கடைசி எண்டிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா செம்மையான சூப்பரான ஒரு இருக்கும். விக்ரம் வேதா ஒரு கதை சொல்லட்டுமா சார், ஒரு மயிலும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான எல்லா படத்துடைய சீன்ஸ் எல்லாமே வந்து அழகா ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நடிகர்லாம் கோவப்படுவாங்க அப்படின்னா இது ஜாலியா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து எல்லாத்தோட ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு. எப்படிலாம் ஓட்டிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காக ரசிகர் மத்தியில ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் படம் 2.0 தான். இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ட்ரெண்டிங்காவே போச்சு. அது மட்டும் இல்லாம அப்பப்ப இந்த படத்தினுடைய சில விஷயங்கள் மட்டுமே வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவுமே வந்து நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. சோ ஓவராலா சிவா அவர்கள் நடிச்ச தமிழ் படம் 2.0 வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துடைய டீசர் நல்ல வைரலா ட்ரெண்டிங்கா யூடியூப்ல வந்து அவரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்டா யாரை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் தான். சிம்பு அவர்கள் அப்படிங்கும்போது 2017 எல்லாமே நமக்கு நடந்த விஷயம். 2018 அவருடைய படம் செக்கச்சிவந்த வானம் ரிலீஸ் ஆக போது அவருடைய படம் மட்டும் இல்ல, அதுல இருந்த 4 ஹீரோக்களோடுமே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே வந்து இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு, இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்கச்சிவந்த வானம் அப்படின்ற டைட்டில் ரிவீல் பண்ணும்போது ஒவ்வொரு கேரக்டரா ரிவீல் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வந்து கியூரியாசிட்டி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படத்தினுடைய டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ரசிகர் மத்தியில வந்து இந்த படத்தை கண்டிப்பா போய் பார்த்தே ஆகணும், என்ன மாதிரி இருக்கு, இந்த படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்க, அது மணிரத்னம் சார் டைரக்டர் எல்லாமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூஸ்பம்ப் ஏறிச்சு. அதிலும் முக்கியமா இன்னொருத்தரோட ஃபேன்ஸ் தான் வந்து சிலம்பரசன் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்துக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அவருடைய கெட்டப், அவரோட லுக் ரொம்ப கம்பேர் வந்து செக்கச்சந்தவனத்துல வராரு அப்படிங்கும்போது எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணி தியேட்டர்ல கொண்டாடி ரசிச்சாங்க. அதே மாதிரி யூடியூப்ல வந்து இந்த டீசர் ட்ரெய்லர்லாம் வந்து செம்மையா ஹிட் பண்ணி விட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து வந்தா ராஜாவா தான் வருவேன், இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, பட் கொஞ்சம் வந்து ஷூட்டிங் எல்லாம் வந்து ஏதோ கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்றனால பொங்கலுக்கு ஆட்டத்துக்கு வரல அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்ற ஒரு சாக்கா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி வந்தா ராஜாவா வருவனோட டீசர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. டீசர் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல உள்ள தியேட்டர்ல விட்டுட்டாங்க. அதாவது வந்து நம்ம 2.0 பார்க்க போயிருந்தா வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்ல வந்து நம்ம வந்தா ராஜா ஒரு ட்ரெய்லர்லாம் போட்டு காட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படா ஒரு ஆடியன்ஸ் வெயிட் பண்ணி வந்தா ராஜா வருவேன் டீசர் வந்துச்சு. டீசர் வந்தவனுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள்லாம் வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணி அதை வந்து ஓரளவுக்கு மாசா கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம், யாரோட ஃபேன்ஸ் பத்தி பார்க்க போறோம், எந்த ஹீரோவை பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்லிம் சிவாஜி தனுஷ் அவர்கள் தான். ஸோ அவருடைய வருஷத்துல இந்த படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 படங்கள் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த வருஷத்திலேயே. வட சென்னை, மாரிட்டோ, என்னை விட உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ வட சென்னை இந்த படம் வந்து ரொம்ப நாளா வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை மாதிரியே போட்டிருக்காங்க. இந்த படம் என்ன இருக்க போது, ஃபர்ஸ்ட் லுக், அந்த கேரக்டர் ரிவீல், ஆண்ட்ரியா அவர்களோட கேரக்டர் குணா, அவர்களோட சமுத்திரக்கனி அவர்களோட கேரக்டர் குணா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோவோட ஒவ்வொரு கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது எல்லாருமே வந்து கியூரியாசிட்டி ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீசர் ரிலீஸ் ஆனப்போ வந்து டீசர் வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எல்லாத்துக்குமே வடச்சென்னை படத்தை கண்டிப்பா பார்க்கணும், ஒரு ராவான ஒரு கல்ட் ஃபிலிம் எடுத்து வச்சிருக்காங்க. இது எப்படி, அதுவும் தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் இவங்க காம்போ வந்து 3வது முறையா இணையுது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வந்து வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆன ஓப்பனிங் வந்து மாஸ் ஓப்பனிங், எல்லாருமே வந்து இந்த படம் ஹிட் ஆகுமா, ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் பார்ட் 2 எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னா பார்ட் 2 எப்ப எடுப்பீங்க, பார்ட் 2 எப்ப எடுப்பீங்க, அவங்களோட டவுட் எல்லாமே போக்கி படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருச்சு. அதே மாதிரி வந்து வடச்சென்னை பார்ட் 2 எப்போ வரும் சொல்லிட்டு ரசிகர்கள்
ரசிகர்கள் இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய டீசர் ட்ரெய்லர் வந்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரசிகர்கள் வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து தனுஷ் சாரோட இன்னொரு படம் ஒன்று இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆச்சு. எஸ், மாரி 2. மாரி 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆச்சு நமக்கே தெரியும். ஆனா மாரி 1 எந்த லெவலுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அதோட டைலாக், அதோட சட்டை, அவரோட கெட்டப் எல்லாத்துமே வந்து மாரி 1 ஹிட் ஆனால மாரி 2 எடுத்தாங்க. ஸோ மாரி ட்ரெய்லர் அதை வந்து பார்த்த உடனே ரசிகர்கள்லாம் அதே மாதிரி இஃப் யூ பேட் ஐ எம் யுவர் டேட் அதே தோரணைக்கு தனுஷ் அவர்கள் இருந்தாரு. ஸோ அதே மாதிரி மாரி 2 வந்து வேற லெவலில் அவங்க ரசிகர்களாக ஹிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 2018ல அதிகமாக ஹிட் பண்ணத மாரி 2வும் வடச்சென்னையும் ஒன்று. அடுத்ததா யாரு வரலையா? சரி, ரைட்டு, நம்ம சூப்பர் ஸ்டாரு அவர் தான். இந்த வருஷத்துல அவரோட 3 படங்களோட டீசர்லாம் ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல போயிட்டு இருந்துச்சு. காலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு நிறைய ஸ்ட்ரைக்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதிகமாக மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வந்து ரிலீஸ் ஆகிற ஒரே ஒரு படம் வந்து காலா தான். ரசிகர் மத்தியில் ரொம்ப வெயிட் பண்ணி காலா மேல வந்து ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் ஏப்ரல் ரிலீஸ் ஆக வேண்டிய தள்ளி போய் ஜூன்ல ரிலீஸ் ஆச்சு. காலா டீசர் ரிலீஸ் ஆனு வேற லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. அதில் இந்த ஓப்பனிங் அவங்களோட சமுத்திரக்கனி அவரோட வாய்ஸ், காலானா கருப்பு, காலை கரிகால, அந்த மாதிரியான வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது வேற லெவலில் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2.0 ரொம்ப வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்து சங்கர் சார் நம்ம ரஜினி சார் அவரோட காம்போல மறுபடியும் வந்து உருவாகுது எந்திரன் பார்ட் 2.0. இது எப்படி இருக்க போது, 3Dல வேற எடுக்கிறாங்க, சியோபோபிக் அப்படின்ற கேமரா மூலமா எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மத்தியில ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதோட டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போற பேட்டா படத்தினுடைய டீசரும் ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகி எந்த லெவலுக்கு ஹிட் பண்ணாங்க நமக்கே தெரியும். அது தலைவரோட ட்ரீசர் அப்படின்ற அந்த ஸ்டைலு, அந்த பழைய லுக்கு எல்லாமே வச்சுட்டு வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேட்டா அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த லெவலுக்கு ட்ரெண்ட் பண்ண முடியுமோ இந்தியா லெவலில் அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தலைவரோட 2018 வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைவரிசம் இயர் தான் இந்த 2018. ஸோ அடுத்ததான் நான் யாரை சொல்ல போறேன் கண்டுபிடிச்சிங்க. எஸ், தளபதி அவர்களே தான். நம்ம சர்க்கார் படத்தினுடைய ஹைப்பு எந்த ஹீரோவுக்குமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உண்மைன்னு வந்துட்டு கேரளாலாம் 175 அடியில் கட் அவுட் வச்சு ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. தளபதி அப்படின்னா அவரோட ரெக்கார்டை அவர் மட்டும்தான் முறியடிக்க முடியும் அப்படின்ற சில டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சர்க்கார் படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன செகண்ட் பை செகண்ட் 1 hour கேப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன் கணக்குல வியூஸ் அடிச்சு, லைக் அடிச்சு, அவெஞ்சர் இன்ஃபினிட்டி வர விட அதிகமா லைக்ஸ் வாங்கின ஒரு டீசர் அப்படின்னா வந்து சர்க்கார் பேர் அடிச்சு அவ்வளவு பெரிய ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ சர்க்காருக்கு இருந்த கிரேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா ஃபேன்ஸுமே வந்து சர்க்கார் எப்படி இருக்கு, எப்படி எடுத்திருக்காங்க, என்னவா நடந்திருக்க போகுது அப்படின்ற பார்க்குற அளவுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி எந்த அளவுக்கு கியூரியாசிட்டி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கார் படத்துக்கு நிறைய இஷ்யூ இருந்துச்சு. அதை நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா யூடியூப்லயே வந்து ஒரு போட்டி போட ட்ரெண்டிங் எடுத்து, அதாவது யூடியூபே திரும்பி பார்க்க வச்ச ஒரு வீடியோஸ் அப்படின்னா வந்து நம்ம சர்க்கார் டீசர் மட்டும் தான். ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் 2018ல. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அடாவடியான தூக்குதுறை அலப்பறை ஏதும் இல்லை தலை அவர்களே தான். விஸ்வாசம். ஸோ விஸ்வாசம் வந்து சர்க்காரும் விஸ்வாசமும் ஒன்னா ரிலீஸ் ஆக போறதா தீபாவளிக்கு. ஏதோ ஒரு சின்ன அதை ஷூட்டிங் ப்ராப்ளம்னால வந்து தமிழ் சினிமா ஸ்ட்ரைக் நடந்தனால வந்து பொங்கலுக்கு தள்ளி வச்சிட்டாங்க. சொன்ன மாதிரியே வந்து பொங்கலுக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, வேற லெவல் இருந்தது. எப்படி சர்க்கார் வந்து எந்த அளவுக்கு கூஸ்பம்ப் இருந்துச்சோ அதே மாதிரி அவர்களுக்கும் தலைவர்களுக்கும் வந்து பெரிய கூஸ்பம்ப் வந்து அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணாங்க. விஸ்வாசமும் ரிலீஸ் ஆச்சு. இதுவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப் இன்ச்ல மில்லியன் கணக்குல வந்து வியூஸ் தட்டிக்கிட்டே தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர்களோட வந்து சர்க்கார் அந்த இதை முறியடிச்சுதா விஸ்வாசம் அப்படின்னா இதுல என்ன ஒரு கேப் இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இது டீசர், அதாவது வந்து 30 நிமிஷத்துக்கு 40 நிமிஷம், இது வந்து 2 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். ஸோ ஓவராலா கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேஜ்ல இருக்கு. அதனால வந்து இதுதான் முந்துச்சு அப்படின்றலாம் கிடையாது. ரெண்டுமே ஈக்குவல் ஸ்டேஜ் தான். ஏன்னா வந்து குறிப்பிட்ட கேப்ல வந்து அவங்க ரெக்கார்ட் அவங்களே கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெக்கார்டை அவங்களே தான் உடச்சு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதா உண்மை. ஸோ விஸ்வாசம் அவங்களோட தலை ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணி ட்ரீட்டை எதிர்பார்த்தாங்களோ அந்த அளவுக்கு மாசா கொடுத்தாங்க. கடைசி எண்டு டைலாக்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ 2018ல ஒரு பட்டைய கிளப்பி நல்லா யூடியூபே வந்து திரும்பி பார்க்க வச்ச அளவுக்கு, அதே மாதிரி ட்விட்டர் எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுச்சு அப்படின்னா விஸ்வாசம் ட்ரெய்லர் தான் 2018ல. ஸோ அவங்களோட ரசிகர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்ப கியூரியாசிட்டியை வந்து பூர்த்தி அடைச்சு அப்படின்னா விஸ்வாசம் ட்ரெய்லர் ஒன்று 2018ல மோஸ்ட் ஃபேமஸ் ஆகி இப்போ யூடியூபே கலக்கின வீடியோ அப்படின்றதுல வந்து விஸ்வாசமும் ஒன்று. ஸோ உங்களுக்கு யாருடைய படம், எந்தெந்த படத்தை நீங்க வெயிட் பண்ணீங்க, எந்த டீசர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் விஜே ஏகே. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.